கிரிக்கெட் போட்டிகளை காண்பதில் மக்கள் பைத்தியமாகி விடுகிறார்கள். அவரவர் வீட்டிலிருந்து தொலைக்காட்சியில் கண்டு ரசிக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் அணி ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியோடு மோதியது. தொலைக்காட்சியில் திரையரங்குகள் பிரமாதமாக பொது இடங்களில் வைத்து பாகிஸ்தானில் மக்கள் ரசித்து கொண்டிருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் தோற்றது. கோபமடைந்த ரசிகர்கள் மூர்க்க வரி கொண்டு அந்த தொலைக்காட்சி பெட்டிகளை உடைத்தனர். பாகிஸ்தான் அணியினர் மறித்துவிட்டனர் என்றும் கேலி செய்தனர். வெற்றியும் தோல்வியும் போட்டியில் மாறி மாறி வருவது சகஜமே. ஆனால் பாகிஸ்தான் மக்கள் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அந்த வீரர்கள் நாடு திரும்பி அவர்கள் மீது அழுகிய பழங்களையும் அழுகிய முட்டைகளையும் எறிந்தனர். கேவலமான வார்த்தைகளால் அவர்களை மிகவும் அவமானப்படுத்தினர். அந்த வீரர்கள் அதிர்ச்சியிலிருந்து அநேக நாட்களாக மீள முடியாமல் இருந்ததை யாரும் கண்டுகொள்ளவில்லை. நாமும் நம் இறைவனை மீண்டும் மீண்டும் நம் வார்த்தையாலும் செயல்களாலும் புண்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். 1 பேதுரு 3:9 அவமானத்திற்கு அவமானத்தை திரும்ப செலுத்தாதிருங்கள். 1 Peter chapter 3 verse 9. Believers not to insult with insult. One song. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் பெரிய தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் பெரிய தேவன் தாங்கினாரே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை நம்பினே. இயேசுவை தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினாரே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை நம்பினே. இயேசுவை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என் வாழ்க்கை நான் பெறுகிற அவமானத்திற்கு மற்றவர்களை அவமானப்படுத்தாதபடி பொறுமையோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி என் வாழ்வில் ஆண்டவருடைய கிருபையையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள பிரதிபலிக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.